வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் உலத்தியர். விவசாயத்திற்கும் விவசாயிகளுக்கும் பெரிதும் துணையாக இருக்கிற கால்நடைகளை போற்றும் வகையில் கொண்டாடப்படுற மாட்டுப் பொங்கலை நாங்கள் எப்படி கொண்டாடினோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. மாடுகளை கழுவுறதுக்காக மோட்டரெல்லாம் எடுத்து விட்டு ரெடியாக வச்சாச்சு. அடுத்து மாடுகளை ஒவ்வொருத்தங்களாக கூட்டிகிட்டு வந்து கழுவ வேண்டியது தான். முதல்ல நாங்கள் இந்த பெரிய மாட்டை கழுவ ஆரம்பித்தோம். இவங்க தான் நம்ம பட்டியலையே பெரியவங்க. இவங்க ரொம்ப பொறுமையாக அமைதியாக இருப்பாங்க. இவங்கள நல்லா தேய்ச்சி கழுவி குளிக்க வச்சுட்டோம். ஏன்னா இவங்க நிறைய பொங்கல் பார்த்துருக்கிறதுனால ரொம்ப பொறுமையாக காட்டுவாங்க. அடுத்து இவங்களுக்கு வைக்கிறதுக்காக கலர் பவுடரெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருந்தோம். குழந்தைங்கள்லாம் ஒரே குஷியாக இருந்தாங்க. அந்த கலர் பவுடர் வைக்கிறதுல அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எப்பயுமே நாங்கள் பொட்டு பொட்டாக தான் வைப்போம். ஆனால் இந்த முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டம்ளரை வச்சு ட்ரை பண்ணியிருந்தோம். பாப்பா அதை ரொம்ப ஆசையாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. மாடுமே ரொம்ப பொறுமையாக காட்டிகிட்டு இருந்துச்சுங்க. பாருங்கள், நல்லா வந்திருக்கு, அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒவ்வொரு மாடுகளாக அதே மாதிரி நல்லா கழுவி குளிக்க வச்சு எல்லாத்துக்கும் பொட்டு வச்சாச்சு. பாருங்கள், இந்த கருப்பு கன்றுக்குட்டி மேலே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா அந்த கலர்ஸு. அதுக்குள்ளே பால் கறக்க நேரம் ஆயிடுச்சுன்னு கன்றுக்குட்டி அவுத்து விட்டாச்சு. கன்றுக்குட்டிக்கு முதல் பால் கொடுத்ததையும் அது குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் பால் கறந்துட்டு அடுத்த வேலைகளை பார்க்கலாம். பால் கறந்து முடித்ததையும் மாடுகளையெல்லாம் கொண்டு போய் மேய்ச்சலுக்கு கட்டியாச்சு. அதுக்கப்புறம் தான் சின்ன கன்றுக்குட்டிங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து குளிக்க வைக்க ஆரம்பித்தோம். சின்ன கன்றுக்குட்டிங்களுக்கெல்லாம் இது புதுசு இல்லையா, அதனால் கொஞ்சம் நிற்க மாட்டாங்க. அதனால் அவங்களெல்லாம் கவனமாக பிடிச்சிக்கிட்டு குளிக்க வைக்கணும். அதே மாதிரி எல்லா கன்றுக்குட்டியும் குளிக்க வச்சு பொட்டு வச்சாச்சு. பாருங்கள், நம்ம பைரவர் மாட்டிக்கிட்டாரு. பப்பி மாட்ட மாட்டான்னு நினச்சேன், ஆனால் மாட்டிக்கிட்டாங்க. பாப்பா ரெடியாக இருக்காங்க அவங்களுக்கு பொட்டு வைக்கிறதுக்காக. இவங்களுக்கு புள்ளி புள்ளியாகவே பொட்டு வச்சுட்டோம். உடம்பு முழுக்க கலர்ஃபுல்லாக பொட்டு வச்சாச்சு. என்னை விட்டா போதுண்டான்னு பப்பி நிற்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டாச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் வைக்கிறதுக்கு அடுப்புக்கு தான் குழி வெட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன் ரெடிமேடான அடுப்புலேயே வைக்கலாமே, ஏன் குழி வெட்டுறாங்கன்னு யோசிக்கிறீங்களா? அப்பையிலேருந்தே இது மாதிரி பட்டி பொங்கல் வைக்கணுன்னா அந்த மாடுகளையும் ஆடுகளையும் எங்கே கட்டியிருக்குமோ அங்கே கட்டுத்தாரையிலேயே இது மாதிரி குழி வெட்டி அடுப்பு செஞ்சு பொங்கல் வைக்கிறது தாங்க நம்ம பழக்கம். அந்த பழக்கம் மாறாமல் இன்னும் நாங்கள் அதையே தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இதே மாதிரி குழி வெட்டி முன்னாடி கொஞ்சம் எடுத்து விடுவாங்க. இது எதுக்குன்னா விறகு வைக்கிறதுக்காக. விறகு வச்சா அந்த தணல் ஃபுல்லாக அந்த குழிக்குள்ளே விழுந்துடும். இதே மாதிரி இந்த 2 அடுப்பு செய்யணும். எதுக்காக 2 அடுப்புனா, ஒரு அடுப்பு சக்கரை பொங்கலுக்கும் ஒரு அடுப்பு வெண்பொங்கலுக்கும். இதே மாதிரி 2 அடுப்பு வெட்டினதுக்கப்புறம் அந்த வெட்டின மண்ணையே எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி பாருங்கள் பிசைஞ்சிட்ருக்காங்க இல்லையா, அது மாதிரி பிசைஞ்சி உருண்டைகளாக பிடிக்கணும். எதுக்கு இந்த உருண்டைகள்னால் அந்த அடுப்பை சுற்றி 3 குந்து மாதிரி வைக்கிறதுக்கு. அப்போ தான் என்ன பண்ணுன்னா நம்ம வைக்கிற அந்த பொங்கல் பாத்திரம் கீழே நழுவாமல் கரெக்டாக நிற்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வைக்கிறது. இதே மாதிரி செஞ்சு நம்ம அடுப்பு 2யுமே ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு நம்ம குழந்தைங்களாம் எப்படி உதவி செஞ்சாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க. அதில் குழந்தைங்களுக்கு ஒரு அலாதியான சந்தோஷங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, செங்கரும்பை வச்சு தோரணம் கட்டிக்கிட்டு இருக்கோம். இது எதுக்காகன்னா, இந்த இடத்துல தான் நம்ம பொங்கல், பழம், பூ எல்லாமே வச்சு மாட்டுக்கு படைக்கணும். அதுக்காக தான் இந்த செங்கரும்பை வச்சு தோரணம் கட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த தோரணத்தில் மஞ்சள் கொத்து, ஆவாரம் பூ, பூளைப்பூ, வேப்பிலையால் செஞ்ச மாலை, பூ மாலை எல்லாமே வச்சு கட்டணுங்க. அதுக்குள்ளே அடுப்புக்கு சாணம் மொழுகி பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியாச்சுங்க. பாருங்கள் பாப்பா எப்படி கோலம் போட்டுட்ருக்காங்கன்னு. அத்தை அதுக்குள்ளே பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணிட்டாங்க. நல்ல நேரத்தில் அடுப்பை பருத்தி வச்சு பொங்கல் பானையை ஏற்றியாச்சுங்க. காற்றுனால அடுப்பு பிடிச்சி எரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சுங்க. நாங்கள் அதுக்குள்ளே மேய்ச்சலுக்கு போயிருந்த மாடுகளை எல்லாம் கொண்டுட்டு வந்து வீட்டில் கட்டிட்டோம். இனி பொங்கல் எப்போ பொங்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம். பாருங்கள், நம்ம பொங்கல் பொங்க ரெடியாக இருக்குது. பாருங்கள் நம்ம பொங்கல் எவ்வளோ சூப்பராக பொங்கிடுச்சுன்னு.
எல்லாரும் எல்லா நலங்களையும் வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழணும்னு மனசார வேண்டிக்குவோங்க. நான் அரிசி போடுறத பார்த்துட்டு பாப்பாங்களும் எல்லாம் வந்து அரிசி போட்டாங்க. சரி இனிமேல் பொங்கல் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம மற்ற வேலைகள் எல்லாம் பூஜை ஜாமானெல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்களும் ரெடியாகி வந்துட்டாங்க. இப்போ அடுத்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குளம் கட்ட போகிறோம். குளம் கட்டுறதுனா ஒன்றும் இல்லைங்க, இந்த தோரணத்துக்கு நடுவில் மாட்டு சாணத்தை வச்சு இது மாதிரி நல்லா கீழே ஃபஸ்ட்டு நல்லா பட்டையாக பரப்பி விட்டுறணுங்க. அதுக்கு மேலே இன்னொரு லேயர் சாணம் வச்சு நல்லா கொஞ்சம் ஹைட்டு ஏற்றணுங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே பால் ஊற்றுவோம், அப்போ அந்த பால் வெளியே போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுற்றிலும் கொஞ்சம் நல்ல தடிமனாக ஏற்றணும். அப்படின்னா உள்ளே வந்து பால் ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும். மொத்தமாக 9 பிள்ளையார் வைக்கணும். அந்த அளவுக்கு நம்ம அதை பிரித்து அந்த இதில் குளம் கட்டணும். நடுவில் மஞ்சள் பிள்ளையாரும் சுற்றிலும் சாணி பிள்ளையாரும் வச்சு அது மேலே அருகம்புல் வைக்கணுங்க. இப்போ நம்ம கட்டி வச்சுருக்க குளத்துக்குள்ளே எல்லா பூக்களையும் போடணுங்க. மறந்துடாமல் தும்பப்பூ கண்டிப்பாக போடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம கறந்து வச்சுருக்கிற பாலை அந்த குளத்துல ஊற்றி நிரப்பிடணுங்க. இப்போ பால் ஊற்றுனதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஃபுல்லாக அந்த கலர் பவுடர் எல்லாத்தையும் போட்டு அப்படியே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிடணுங்க. பாருங்கள், பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சு எல்லாம் எடுத்து தயாராக ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. இனிமேல் சாமி கும்பிட வேண்டியது தான். இப்போ மாட்டுக்கு ஆரத்தி எல்லாம் காட்டி முடிச்சாச்சுங்க. நம்ம மாட்டை குளத்தை தாண்டி கூட்டிகிட்டு வரணும். நம்ம மாடு கரெக்டாக இந்த வலது காலை எடுத்து வச்சு வந்துட்டுங்க. ரொம்ப சந்தோஷம். இதை தாங்க பொலி கூறுறதுன்னு சொல்லுவாங்க. இதை சொன்னாதாங்க அந்த பொங்கலே ஒரு நிறைவு அடைஞ்சதாக இருக்கும். இப்போ படைத்த பொங்கலை எல்லாம் மாடுகளுக்கு ஊட்டி விட ஆரம்பிச்சிட்டோங்க. மாடுகள்லாம் பொங்கலை வாங்கி சாப்பிடும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சுங்க. நாங்கள் எப்படி எங்கள் பொங்கலை மன நிறைவோடு கொண்டாடினோமோ அது மாதிரி உங்கள் வீடுகள்லேயும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் பொங்கணும்னு அந்த இறைவனை வேண்டிக்கிறோங்க. என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.